அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறீங்க. ஏதோ ஒரு அவசிய தேவைக்குன்ட்டு கடன் வாங்கிட்டு இப்போ அதுக்கு வட்டி கூட கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. தினந்தோறுமே நம்ம யார்கிட்ட கடன் வாங்கணுமோ அவங்க நம்மளை நேரில் பார்த்தா ஏதாவது சொல்லிடுவாங்களோ பார்த்துருவாங்களோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே நான் வர ஃபோன் காலை கூட அட்டன் பண்ணுறதில்ல, நிம்மதியாக தூங்குறதில்ல, அப்படியே கழுத்தை நெரிக்குது, ஏதாவது தப்பான முடிவை எடுத்துடலாமாங்கிற அளவுக்கு மனசு யோசிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்கும் போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயமானது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க. எப்போதுமே நான் சொல்கிறது தான், ஒவ்வொரு நாள் மற்றும் திதிக்குன்ட்டு தனி சக்தி உண்டு. அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய எப்பேற்பட்ட கஷ்டங்களும் விலகும். பண கஷ்டமாக இருந்தாலும் விலகும், கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழியும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக தான் நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்குது. நாளைக்கு பார்த்திங்கன்னா ஜனவரி மாதத்தின் 26ஆம் தேதி, தை மாதத்தின் 12ஆம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் இந்த நாளில் நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதியானது இருக்குது. இந்த வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மேலும் சிவபெருமானுடைய அம்சம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவர். கரெக்டாக சிவபெருமான் வழிபாட்டுக்குரிய திங்கட்கிழமை நாள்லேயே இது வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி திதியை பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இன்றைக்கி ரத சப்தமி இருக்குது இல்லையா, இப்போ இந்த நாளில் நம்ம பீஷ்மரை நினச்சி எருக்கன் இலை குளியல் எடுத்துக்குவோம். நாளைக்கு பீஷ்மருக்காக நம்ம தர்ப்பணம் கொடுப்போம். அதாவது தர்ப்பணம்னா ஒரு பெரிய அளவில் இல்லை, நம்ம ஏதாவது ஒரு பொருள் தானம் கொடுக்கணும். தண்ணீரை நம்ம வலது கையில் ஊற்றி அப்படியே தாரவாக்கிற மாதிரி பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும்னு சொல்லுவாங்க. மேலும் நாளை நாளில் முன்னோர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இப்போ தை மாத அமாவாசையை தவறு விட்டுருந்தீங்கன்னா கூட இந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு உங்கள் முன்னோர்களை நினச்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதத்தை நீங்கள் காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறதே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 8-8-8 அப்படிங்கிற அற்புதமான சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு தேதி 26, இதனுடைய கூட்டுத்தொகை 8. அதே போல் வருஷம் பார்த்திங்கன்னா 26வது வருஷம், இதனுடைய கூட்டுத்தொகை 8. அடுத்து அஷ்டமி திதி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி. அடுத்து நாளைக்கு 26-26 அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது. அதாவது வருஷமும் 26, தேதியும் 26. இதுவுமே சிறப்புன்னு சொல்லலாம். இன்னும் இந்த நாளில் நிறைய சிறப்புகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன். இப்போ இந்த அற்புதமான நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த டைமை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த சமயத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த சிம்பிளான விஷயத்தை மட்டும் பண்ணிவிடுங்க. நாளைக்கு காலையில் நமக்கு 11:08 12:32 வரைக்கும் மைத்திர முகூர்த்த நேரம் இருக்குதுங்க. இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது கடன் பிரச்சனை தீர்வதற்காகவே சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த அஷ்டமி திதியில் இந்த நேரமானது இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரத்துக்குள்ளார, அதாவது 11:08 12:32 நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கக்கிட்ட ஒரு சிறு தொகையாவது நேரில் பார்த்து கொடுங்க, அல்லது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக பண்ணுங்கள். இது ரெண்டுமே பண்ண முடியலங்கும்போது புதுசாக ஒரு மொய் கவர், அதாவது கிஃப்ட் கவர் மாதிரி எடுத்துகிட்டு, இல்லைன்னா பர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ ஏதாவது ஒரு சிறு தொகை நீங்கள் அந்த நேரத்தில் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதே நல்லது. நாளைய நாளில் நீங்கள் இப்படி எடுத்து வைக்கக்கூடிய தொகையை நீங்கள் அவங்கக்கிட்ட எப்போ கொஞ்சம் வட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, அந்த சமயத்தில் இதை சேர்த்து கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்க, நீங்கள் 20 ரூபா எடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் காசு 80 ரூபா எடுத்துக்கோங்க, இதில் இருக்கிற 20 ரூபாய் சேர்த்து 100 ரூபான்னு கொடுத்துருங்க. இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே நீங்கள் 1 கோடி கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் தீர்வதற்கான வழி கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் பணவரவு உண்டாகும். அந்த பணத்தை வச்சு நீங்கள் கடனை அடைச்சிட்டு
நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே மைத்திர முகூர்த்த நேரம் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த சமயத்தில் அந்த கவருக்குள்ளார இன்னொரு 10 ரூபாய் 20 ரூபாயை போட்டு வச்சுருங்க. இப்படி வெறுமனே அந்த காசை மட்டும் போடாமல் ஒரு பிரியாணி இலை எடுத்துகிட்டு அதில் எவ்வளவு கடன் வந்து நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை எழுதி தீர வேண்டும்னு சொல்லி எழுதுங்க. ஒரு 20 லட்சம் கடன் தீர வேண்டும் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு எழுதிக்கலாம். சரிங்களா? எழுதிக்கலாம். கூடவே வந்துட்டு ஒரு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து வைக்கிறது பணவரவு வந்து அதிகப்படுத்தி தரும். இதன் மூலமாக சீக்கிரமாக பணம் சேர்ந்து கடனை வந்து அடைச்சி முடிச்சிடலாம். இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக்கான விஷயங்கள். மைத்திர முகூர்த்தத்தப்போ இப்படி தான் செய்யணுன்ட்டு நம்ம சேனலில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக சொல்லிகிட்ருக்கிறேன். இதை வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கலினா கூட இந்த முறை நமக்கு இந்த மைத்திர முகூர்த்த நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளில் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக பலன் நிச்சயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணிடணும். இதுக்கு வந்து நமக்கு கைப்பிடி அளவுக்கு அரிசி தான் வந்து தேவைப்படுது. இந்த அரிசி பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ எந்த அரிசியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த அரிசிங்கிறது சந்திரனுடைய காரகத்துவம் பொருந்தியது. அதனால் இதை நம்ம எடுத்துக்கணும். எடுத்து வலது கையில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வேர்டை ஒரு 26 முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்கள் கையாலேயே இந்த அரிசியை நீங்கள் பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துருங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த டைமிங்கில் நீங்கள் காசு மட்டும் எடுத்து வச்சிங்க அப்படின்னாவே போதும். சரிங்களா? இந்த பரிகாரம் சொல்ல போகிறேன் இல்லையா, இதுக்கு வந்து டைமிங்கெல்லாம் கிடையாது. நாளை நாள் முடியறதுக்குள்ளார எப்போ வேணாலும் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் 26 முறை சொல்லலாம். அந்த அரிசி பரிகாரத்தையும் வந்துட்டு பண்ணிடலாம். சரிங்களா? பணம் எடுத்து வைக்கிறதுக்கு தான் அந்த டைமு. சரி, இப்போ வலது கையில் இந்த அரிசி வச்சுக்கிட்டீங்க இல்லையா, இப்போ வந்து என்ன பிரச்சனை வந்து தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சொல்லி 26 முறை நான் சொல்லக்கூடிய வார்த்தையை ஆட் பண்ணி சொல்லணும். இப்போது கடன் பிரச்சனை தான். சரி, 20 லட்சம் கடன் சொன்னலையே, அதையே வச்சுக்கோ ஒரு உதாரணத்துக்கு. சரிங்களா? இப்போ 20 லட்சம் கடன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் கிளியர். 20 லட்சம் கடன் மூவ் ஆன் கிளியர். 20 லட்சம் கடன் மூவ் ஆன் கிளியர். இதுதான். இதை வந்துட்டு ஒரு 26 முறை வந்து சொல்லுங்கள். மூவ் ஆன் கிளியர் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லணுமோ அந்த பிரச்சனை வந்துட்டு நீங்கிரும், கிளியர் ஆயிரும் அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு காம்பினேஷன் இது. இதை வந்துட்டு நீங்கள் 26 முறை சொல்லிவிட்டு உங்கள் கையாலே அரிசியை வந்துட்டு நீங்கள் தானமாக கொடுத்துருங்க. இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்க வீட்டுக்கு வந்து பொறுமையாக நைட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து நீங்கள் இது மாதிரி அரிசியை வச்சு சொல்லிவிட்டு தானமாக வந்து போடுறது அப்படிங்கிறது நல்லது. இதில் நம்மளுக்கு 2 விஷயம் வந்து இருக்குது. ஒன்று வந்து திங்கட்கிழமை நாளில் நம்ம அரிசி தானம் செஞ்சோம் அப்படின்னாவே நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, அமைதி எல்லாமே வந்துட்டு கிடைக்கும்னு சொல்லலாம். அடுத்து இது வந்து பீஷ்மாஷ்டமி நாள். நான் சொன்னேன் இல்லையா, இந்த நாளில் நம்ம வந்து தானம் கொடுத்தோம்னா பல மடங்கு பலன் கிடைக்கும்ட்டு. கரெக்டாக இந்த நாளில் தான் நம்ம இந்த அரிசியும் வந்துட்டு தானமாக கொடுத்துருக்குறோம். இது வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசையும் வந்து பெற்றுத்தரும். ஸோ யாருமே வந்து இந்த நாளை வந்து தவற விட்டுறாதீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் வந்து காசு எடுத்து வச்சிங்க அப்படின்னாவே போதும். ஆனால் அந்த நாள் இரவுக்குள்ளார எப்போவாவது ஒரு டைமில் நீங்கள் கையில் அரிசியை வச்சு நான் சொன்ன அந்த சுவிட்சோட ஒரு 26 முறை சொல்லிவிட்டு தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து நல்லது. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி செய்யக்கூடிய நாளானது ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பலன் வந்து நிச்சயம் ரொம்ப ரொம்ப வேகமாக கிடைக்கும். முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசையும் வந்து கிடைக்கும். சரிங்களா? எல்லாருமே அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.